இன்றைக்கி ஒரு சூப்பர் டிசைனில் ஒரு கொஞ்சம் அதாவது கிட்டத்தட்ட நேற்று நம்ம ஸ்டிச் பண்ணது இது ஒரே டிசைன் தான். ஆனால் அதில் லேயர் கம்மியாக இருக்கும், இது வந்து லேயர் அதிகமாக இருக்கும். அதாவது 5 இன்ச் அளவுக்கு 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு நான் இப்போ மடக்கிற மாதிரி மடக்கிடுங்க. அதாவது சேலையோட கிளாத்து அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு அதாவது கரையோ இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் சேலையோட கிளாத்தும் கரையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த ஓப்பன் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் பகுதியை 2 மெட்டீரியலுமே ஒரே மாதிரி வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு இதை இழுத்து மடக்கணும், அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் தள்ளி மடக்கணும். பார்த்துங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்ததையும் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மடக்கிடுங்க. அந்த லாஸ்ட்டு பீஸை எடுத்து வைக்கக்கூடாது. ஆப்போசிட் சைடில் இருக்கிறத மடக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறத எடுத்து வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த லேயர் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு டிச் பண்ணிடுங்க. டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நாட்டை சென்டரில் வச்சுட்டு அந்த கிளாத்தை 2யும் மடக்குங்க. மடக்கிட்டு அதோட ஓரப்பகுதியில் தையல் போட்டுருங்க. இப்போ தையல் போட்டாச்சு. இதை வந்து திருப்பியும் பாருங்கள், ஒரு சூப்பர் டிசைனில் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எத்தனை லேயர் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குதுன்னு. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்கான ஒரு கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம கரை சேலையோட மெட்டீரியல் 2 மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கனால பார்க்குறது பாருங்கள் எவ்வளவு அருமையாக இருக்குதுன்னு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லேயர் வந்து பார்க்கவே நல்லா அழகாக தெரியும். அதாவது அடுக்கடுக்காக நம்ம மடக்கி வச்சு அதை டிச் பண்ணும் போல் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா அந்த லேயர் வந்து நல்லா பார்க்க அழகாக தெரியும். நம்ம 2யும் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளவு லுக்காக இருக்குதுன்னு சொல்லி. இதை நம்ம வந்து ப்ளவுஸோடு இணைச்சி பார்க்கும் போல் சூப்பராக இருக்கும். இதை கிரேப்ஸ் டைப்லேயும் தைக்கலாம், அடுக்கடுக்காகவும் சிங்கிள் பீஸாகவும் வைக்கலாம்.